பேசல ஆண்டாள்கிட்ட பேசுறேன். நீங்க வலிமையான தலைவர்ங்கிறது ஒரு முக்கியமான அம்சம் தானங்க. அதை எப்படி நீங்க நகர்ந்து போயிட முடியும்னு ஒரு கேள்வி அவர் வைக்கிறார். வலிமையான தலைவர்னா இது என்ன ரெஸ்லிங் மேட்ச்? நிறைய முரண்களுடைய ஒட்டுமொத்த உருவமா இருக்கும்போது எப்படி வர முடியும்? ஒரே ஒரு பேர் சொன்னாலே கலகலத்துல கூட்ட நிற்கிறார். அப்படியெல்லாம் இல்ல. ரெஸ்லிங் மேட்ச் நடக்கல. முதல்ல மக்கள் மனதை புரிந்து கொள்கின்ற ஒரு தலைவர் தான் எங்களுக்கு தேவைன்னு மக்கள் இப்ப உணர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த எந்த தலைவர்னு கேக்குறாரு. அது வரும். ஏன் உங்களுக்கு எல்லாத்தையும் முதல்ல நாங்க சொல்லிடணுமா? நீங்க தான் சொன்னீங்க இந்தியா கூட்டணிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது, நெல்லிக்காய் மூட்டைன்னு நம்முடைய மாண்புமிகு பிரதமர் சொன்னாரு. இவ்வளவு தூரம் வந்துட்டு இப்போ அமித்ஷாவும் பிரதமர் என்ன சொல்றாங்க, இந்தியா கூட்டணி வந்ததுன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரதமர் வருவார்ன்ற நிலைக்கு அவங்க வந்திருக்காங்கல்ல. அடுத்ததும் அவங்களே கெஸ் பண்ணட்டும். இதுல நிறைய பதில்கள் சொல்ல வேண்டியிருக்கு. நம்முடைய ரமேஷ் சகோதரர் சொன்னாரு, பிரதமர் சொன்னாரு இடி கேஸ் இருக்கிற யாரையுமே நாங்க விட்டுற மாட்டோம் அப்படின்னு. மிக சமீபத்துல அஜித் பவார் மனைவிக்கு புனிதர் பட்டம் கொடுத்தது நமக்கு ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி செந்தில் பாலாஜியை பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது என்ன, நீங்க பிஜேபியோட சேர்ந்துட்டீங்கன்னா உங்களை வெளியில விட்டுறோங்கிறதுதான். அவர் சேரவில்லை, அவருடைய உறுதிப்பாட்டுக்கு அடையாளம் அது. அது நேத்து போய் ஈடி மன்னிப்பு கேட்டுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள்ட்ட வர எப்படி உங்க விமர்சனம் தான், அவங்க பேசி முடிக்கட்டும். அதே மாதிரி நிறைய இந்த மாதிரி அப்புறம் கடைசி மன் கி பாத்ல நம்முடைய பிரதமர் சொன்னாரு, நான் லீவ் விட்டுட்டு போறேன், தேர்தல் முடிஞ்ச உடனே திரும்ப வந்து ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு. அதே மாதிரி நாடாளுமன்றம் நிறைவு முறையில என்ன சொன்னாரு, இது வந்து ஒரு இடைவெளி தான், அப்படியே போய் நேரடியா பதவி ஏற்றுட்டு திரும்ப வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இப்போ எவ்வளவு தூரம் சரிஞ்சு போய் இப்போ என்ன சொல்றாருன்னா மோடி 3.0 100 நாட்களுக்கான வேலை திட்டம் எல்லாமும் பேசித்தான் இருக்காங்க. சரி, அது திரும்பவும் வீக்கத்துக்கான ஒரு வேலை திட்டம் தானே தவிர வளர்ச்சிக்கான வேலை திட்டம் இல்லை. வளர்ச்சி என்பது மக்களை உள்ளடக்கியது, வீக்கம் என்பது அவருடைய நண்பர்களை மட்டுமே உள்ளடக்கியது. நீங்க எல்லாம் நம்பர் கேம் பேசுறீங்க, நான் உணர்வுகளை மட்டுமே பேசுறேன். அதுல மிக முக்கியமான நம்பர் தான் பேசும். இல்ல மக்களோட உணர்வுகளையும் நாங்க வெளிப்படுத்தவில்லை. நீங்க அப்கோர்ஸ் நீங்க எல்லாம் பெரிய அறிவாளிகள், நம்பர் கேம் பேசுவீங்க. நான் மக்களின் பொதுமக்கள் முடிவெடுக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு தான் நாட்டுல மரியாதை ஆட்சி அமைக்க முடியும் சொல்றேன். அது வேற, பொதுமக்களின் உணர்வுகளை வாய்ஸ் பண்ணணுமா இல்லையா? நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்ப சமீபத்தில் நவீன தசரதன்கள் யார் பக்கத்துல அதிகமா இருக்காங்கன்னா பிஜேபி பக்கத்துல அதிகமா இருக்காங்க. 60,000 மனைவி இல்ல, அதை தாண்டிய மனைவிகள் எல்லாம் வச்சிருக்காங்கிறது தினம் தினம் வெளியாயிட்டு இருக்கு. அதற்கு நம்முடைய பிரதமர் என்ன பதில் சொல்ல போறார்? நாரி சக்தின்னு பேசிட்டு இருக்காரு ஒவ்வொரு மேடையா ஏறி. ஆனா எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது, பெண்களுடைய கண்ணியத்திற்கு எங்கே பாதுகாப்பு இருக்கிறது, அதை சொல்லுங்க. 60,000 மனைவிகள் தசரதனுக்கு அவரை தோற்கடிக்கக்கூடிய அளவுக்கு செக்ஸ் ஸ்கேண்டல் எங்க நடக்குது? அதே மாதிரி அந்த பிரஜ்வல் ரேவண்ணாவை பத்தி ஒரு வருஷம் முன்னாடியே கடிதம் போயிருக்கு பிஜேபி கட்சி தலைவருக்கு. ஆனால் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்னும் போது நாரி சக்தி தலைகுனிந்து நிற்கிறார்கள் இந்தியாவில். அதுக்கு என்ன பதில் இருக்கு? அதே மாதிரி திரும்ப இப்போ ஒரு விலைவாசின்னு எடுத்துக்கோங்களேன், இதெல்லாம் ஒதுக்கி தள்ள முடியாத விஷயங்கள். 2014 ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டு போனா 2 பை நிறைய வாங்கிட்டு வந்தோம். 2019 ஒரு பை நிறைய வாங்கிட்டு வர்றோம். 2024 ஒரு கை நிறைய தான் வாங்கிட்டு வர முடியுது. இதற்கு என்ன பதில் இருக்கிறது? உலகத்திலேயே மிக அதிகமாக ஜிஎஸ்டி எங்க இருக்குன்னா இந்தியாவில தான் இருக்குங்கிறது. குழந்தைகள் பவுடர் ஒரு செயின் இதுல பாத்தீங்கன்னா 2004 என்ன விலையோ 2014 அது இல்ல அது கூட்டணி ஆட்சின்னு சொன்னால கூட்டணி ஆட்சிகள் எல்லா காலங்களிலுமே நம்ம மணி வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கு. இந்த அளவுக்கு மணி கண்ட்ரோல் யாரோட கையில இருக்கு? பிரதமருக்கு அதுல பொறுப்பே இல்லையா? இல்ல இப்படி சொல்லுங்க, அப்ப பிரதமருக்கு பொறுப்பே இல்லையா? இந்தியாவுல நடக்கிற எதுக்குமே பெட்ரோல் விலை ஏறிச்சா அதுக்கு பிரதமருக்கு பொறுப்பு இல்ல, விலைவாசி ஏறுதா பிரதமருக்கு பொறுப்பு இல்ல, அரிசி விலை ஏறுதா பிரதமருக்கு பொறுப்பு இல்ல, பால் பவுடர் ஏறுதா பிரதமர் சொல்லுங்க சுருக்கமா. எதுக்குதான் அவரோட நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ரமேஷ் ஓகே, சகோதரிக்காக 1000 ரூபாய் எடுத்துட்டு போனா கையில இல்ல, இப்ப லைட்டர் சைடு இல்ல, அது வெயிட்டான விஷயம். 1000 ரூபாய் எடுத்துட்டு போனா ஒண்ணுமே பண்ண முடியலன்றீங்க. நம்முடைய முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு, டெலிபோன்ல பேசுறாரு, ஏமா உங்களுக்கு எவ்வளவு மீறுதுன்னு கேக்குறாரு. 1000 ரூபாய் கொடுக்குறோமே அத குடும்பத்துக்கு பயன்படுத்திட்டு எவ்வளவு மீறுதுன்னு கேக்குறாரு. அப்புறம் இன்னொரு இன்டர்வியூல சொல்றாரு, ஒரு 6-7 மாசம் சேமிச்சா கல்யாணம் பண்ணிடலான்றாரு. இது அவர் கொடுத்திருக்கிற பார்வை. அந்த ஒண்ணுமே கையில இல்லாதப்போ எங்களுடைய முதல்வர், நம்முடைய முதல்வர் கொடுக்கின்ற 1000 ரூபாய்ங்கிறது மனப்புழுக்கத்தோடு இருந்த பெண்களுக்கு பணப்புழுக்கத்தை. அதே மாதிரி ஆச்சாரியா அவர்கள் ஒன்னு சொன்னாங்க, 2G ஃபைல்ல கீப் மீ இன்ஃபார்ம்ட் என்ற ஒரு நோட் இருக்குன்னு. அதுலயாவது ஃபைல் இருக்கு, நோட் இருக்கு. ஆனால் ரஃபேல் ஃபைல் எல்லாம் எங்க போச்சுன்னு யாருக்கும் தெரியல. கோர்ட் தள்ளுபடி பண்ணிவிட்டது. அது ரஃபேல் ஃபைல் எங்க, அது மாதிரி கோர்ட் அதை ஏற்கவில்லை. ஓகே ரைட், நான் பேசுறேன். அவர்கள் பக்கத்தில் ஊழலுக்கு எந்த விதத்திலும் பதிலே கிடையாது. அதுக்கு முதல்ல சர்வே முடிவு பார்த்தலாம்.